அரப்பு ஆவாரம் போல அதிகமா எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அதனால வெளியில எல்லாம் போ வேண்டியதா இருக்கும். அங்க பார்த்ததுலயும் இது சின்ன வயசுல இந்த காளான நம்ம தொட்டு விளையாடி இருப்போம். இப்படி தொட்டோம்னா அதுலருந்து அப்படியே கருப்பா புகை மார போகும். இது எல்லாம் வந்துட்டு வெளியூர்ல எல்லாம் வந்து டைய்க்காக யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நான் ஒரு வீடியோஸ்ல நான் பார்த்துருக்கேன். இதே காளான கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நான் பார்த்தேன். அது என்னங்கன்னா, குட்டி குட்டியா ரவுண்டா இருந்துச்சு. மேல ஹோல்ஸ் இருக்கும். மத்ததுக்கு எல்லாமே பேக் சைடுல இருக்கும். இதுக்கு மேல இருந்துச்சு. அது இப்படி தொட்டா அதுல எப்படி புகை போகுமோ, அதே மாரி இதுல புகை போச்சு. லைட்டா. ஆனா அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்படி நான் அமுத்தி விட்டேங்கன்னா, அந்த மேல இருக்கிற தோல் வந்து நல்லா கெட்டியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்குறப்போ ஒண்ணே ஒண்ணு பார்க்குறப்போ என்ன நெனச்சேன்னா, இந்த பெரிய பெரிய 8 கால் பூச்சியோட முட்டையோன்னு நெனச்சேன். ஆனா, அது இப்படி எடுத்து பார்த்தா பின்னாடி வேர் எல்லாமே இருந்துச்சு. பார்க்கறதுக்கு செம்ம டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. அதை நம்ம தொட்டு இப்படி அமுத்தி விட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன், திரும்பவும் அது ஏர் வந்து உள்ள ஃபில் ஆயிட்டு, திரும்பவும் அது பபிள்ஸ் மாரியே வந்துருந்துச்சு. பார்க்கறதுக்கு இந்த பட்டன் காளான் மாதிரியே இருந்துச்சு. ஆனா, இது டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. இந்த மாரி காளான் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க. பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு தெரியல. அதை கொண்டு வந்து நான் தண்ணி எல்லாம் ஊத்தி பார்த்தேன். உள்ள வந்து அந்த வெல்வெட் பஞ்சு மாரி நல்ல நெருக்கமான பஞ்செல்லாம் இருந்துச்சு. சீக்கிரமா தண்ணியும் கூட அப்சர்வ் பண்ணல. காத்து பட்டா நல்லா பலூன் மாரி ஊதிக்குது. தண்ணி பட்டா எதுவுமே ஆகறதில்ல. இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்க. நான் அதுக்கு வந்துட்டு ட்ரெயின் பட்டன் காளான் தாங்க பேர் வச்சிருக்கேன். நான் பேர் வச்சிருக்கேன். இது எங்க அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற மலையில கிடைச்சிருந்துச்சு. தண்ணி எல்லாம் ஊத்தி பார்த்து கடைசியில தூக்கி வீசிட்டேன். இது நீங்க பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி